டெல்லியில் தற்போது அனல் பறக்கும் வாதங்களும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் டெல்லி தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துவிட்டது. மும்முனை போட்டி. ஆளும் ஆம் ஆத்மி, மத்தியில் ஆளும் பாஜக ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் ஆம் ஆத்மி ஆளும் மாநிலத்தில் ஆளும் பாஜக ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவுகிறது. தற்போது பாஜக ஆம் ஆத்மியிடையே கடுமையான வார்த்தை போர் தொடங்கிவிட்டது. இருவரும் தத்தம பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி வருகின்றனர். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் தங்கியிருந்த 7 ரேஸ்கோர்ஸ் ரோடு போன்றே தற்போது பிளாக் போஸ்ட் ரோடு ஒன்று இருக்கிறது. அது அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்த போது தங்கியிருந்த இல்லத்தின் முகவரி 7 பிளாக் போஸ்ட் ரோடு என்று அழைப்பார்கள் டெல்லியிலே. அந்த வீட்டிலே தங்க கழிப்பறையை பயன்படுத்தியிருக்கிறார். அதே போன்று பல லட்சக்கணக்கான 65 லட்சம் மதிப்புள்ள டிவிக்கள், 30 லட்சம் மதிப்புடைய ரிமோட் கண்ட்ரோல்டு கழிப்பறைகள் மற்றும் அதே போன்று 9 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பிரிட்ஜ் போன்றவை எல்லாம் பயன்படுத்த அள்ளி குற்றச்சாட்டுகள் அள்ளி வீசி இருக்கிறது. அதற்கு பதிலடியாக ஆம் ஆத்மி தற்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒப்பீடை பார்க்கலாம். கெஜ்ரிவால் வீட்டில் இருப்போம் என பாஜக குற்றச்சாட்டு. ஷீஷ் மஹால் மாளிகை, கண்ணாடி மாளிகை போன்ற ஒரு பெரிய மாளிகை வசித்திருக்கிறார். தங்க கழிப்பறை, நீச்சல் குளம், மினி பார், 9 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பிரிட்ஜ், 70 லட்சம் மதிப்புடைய தானியங்கி கதவுகள் என்று. அதே போன்று பிரதமர் வீட்டில் இருப்பது என ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு என்றால் ராஜ்மஹால் மாளிகையில் இருந்திருக்கிறார் பிரதமர். 6500 ஷூக்களை பயன்படுத்துகிறார். 300 கோடி மதிப்புடைய கார்பெட்கள் வைத்திருக்கிறார். 200 கோடி மதிப்புடைய சாண்டியர் அலங்கார விளக்குகள், 5000 கோட் ஷூட்டுகளை வைத்திருக்கிறாராம். 2500 கோடியில் ராஜ்மஹால் மாளிகையை கட்டியிருக்கிறார். ஆடம்பர வாழ்க்கை. இருவருமே எளிமையானவர்கள் என வெளிப்படையாக வெளியே பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் தற்போது குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது இருவருமே எளிமையான வாழ்க்கை வாழவில்லையோ என்ற ஐயப்பாட்டினை பொதுமக்களை ஏற்படுத்தும் வகையில் இருவருமே தத்தமது பரஸ்பரமாக குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி வருகின்றனர். குறிப்பாக ஏழை பங்காளன் இருவருமே கூறுகிறார்கள். கெஜ்ரிவாலும் என்ன 2 பெட்ரூம் உள்ள வீட்டில் தான் வசிக்கிறேன், எளிமையான வாழ்க்கை என்றால். ஆனால் தற்போது பாஜக சொல்லும் குற்றச்சாட்டுகளை பார்த்தால் அள்ளி வீசி இருக்கிறார்கள். தங்க கழிப்பறையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்ற வகையில் அள்ளி வீசியிருக்கிறார்கள். அதே போன்று பிரதமரும் ஏழை பங்காளன் என கூறுகிறார். ஆனால் பிரதமருடைய குற்றச்சாட்டு ஆம் ஆத்மி வைத்துள்ள குற்றச்சாட்டு 6500 ஷூக்களை பயன்படுத்துகிறாராம். 5000 கோட் ஷூட்டுகள் இருக்கிறதாம். அதே போன்று 300 கோடி மதிப்புடைய கார்பெட்டுகள் என்று 5000 கோட் ஷூட்டுகள், 6500 ஷூக்கள், 2500 கோடியில் ராஜ மாளிகை என இருவருமே குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருப்பது என்னவென்றால், இருவருமே அதாவது ஆம் ஆத்மி என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் சொல்வதை ஏற்கிறோம் என்றால் வாருங்கள், இருவரும் ஊடகங்களை அழைத்துக் கொண்டு ஒரு மீடியா டூர் செல்வோம். நீங்கள் அந்த சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் வசித்த வீட்டினை, தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வீட்டிலே இல்லை, அந்த வீட்டுக்கு செல்வோம். நீங்கள் அந்த தங்க கழிப்பறை ஆகட்டும், நீங்கள் சொன்ன நீச்சல் குளம், மினி பார் என்னென்ன இருக்கிறது காண்பியுங்கள், நாங்கள் தயாராகிறோம். அதே போன்று பிரதமர் வீட்டுக்கும் எங்களை அழைத்து சென்று காண்பியுங்கள் என்று நேரடியாக சவால் விட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆம் ஆத்மி எம்பியாக ராஜ்யசபை சஞ்சய் சிங் நேரடியாக சவால் விட்டிருக்கிறார். இது பகிரங்க சவால், எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று இன்று சொந்தே விட்டார். ஆனால் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலின் முன்னால் வசித்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கவில்லை போலீசார். அதே போன்று அந்த ரேஸ்கோர்ஸ் ரோடு 7 ரேஸ்கோர்ஸ் ரோடு என்று முன்னால் இருந்த பிரதமர் இல்லத்தின் முகவரி, அந்த முகவரிக்கு செல்வோம், அங்கு பிரதமர் இல்லத்தை காண்பியங்கள் ஊடகத்திற்கு என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை பாஜக. ஆனால் தற்போது இந்த வார்த்தை போர் முற்றி இருக்கிறது என்றுதான் டெல்லி அரசிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். என்றால் ஆம் ஆத்மி பாருங்கள், இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது இது போஸ்டராக தற்போது டெல்லி முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாஜக எதிராகவும் மோடி எந்த அளவுக்கு வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த வகையில் அவர்களும் ஆம் ஆத்மியும் போஸ்டர்களை அடித்து ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இது எக்ஸ் தளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் தற்போது இவை பெரிதாக பேசப்படுகின்றன. எனவே குற்றச்சாட்டுகள் வைப்பதை பார்க்கும்போது கோடிகளிலே வசிக்கிறார்களோ அரசியல்வாதிகள் என்ற வகையிலே ஒரு ஐயத்தை எழுப்பும் வகையில் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஏற்கனவே நான் கூறியது போல தற்போது பாஜக குற்றச்சாட்டும் ஆம் ஆத்மி குற்றச்சாட்டையும் பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு பெரும் மாளிகையில் வசிக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியை பொதுமக்களிடம் தற்போது எழுப்பியிருக்கிறது. எனவே இதை எல்லாமே டெல்லி மக்கள், பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் மும்முனை போட்டியிலே காங்கிரஸ் ஒரு பக்கத்திலே இவர்கள் இருவரும் மோதிக்கொள்வதை பார்த்து அமைதியாக இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை 5ஆம் தேதி தேர்தல், அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி ரிசல்ட், அந்த ரிசல்ட் வரும்போது யார் பக்கம் மக்கள் இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அதுவரை இந்த குற்றச்சாட்டுகள் மேலும் அடுத்தடுத்த கட்டங்கள் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் தற்போது குண்டுகளை வீசி, வெடிகுண்டுகளை வீசுவது போல வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்போதுதான் நமக்கு முழுமையாக என்னென்ன பெரிய குற்றச்சாட்டுகள் வெளிப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.